அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, இந்திய ரயில்வே வாரிய தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? இந்திய ரயில்வே வாரிய தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் சதீஷ்குமார். இதுக்கு முன்னாடி இந்திய ரயில்வே மேலாண்மை சேவை அதிகாரியாக பணியாற்றிட்டு இருந்தார். ஆகஸ்ட் 27ஆம் தேதி தான் இவருடைய நியமனத்துக்கான ஒப்புதலை மத்திய அமைச்சரவை கொடுத்துருக்காங்க. ஸோ ரயில்வே வாரியத்தோட தலைவராக முதல் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ஓகேங்களா? ஆகஸ்ட் 31ஓட ஜெயவர்மா சின்ஹாவோட பதவி காலம் முடியுது. அவங்க தான் இப்போ சேர்மனாக இருக்காங்க. ஸோ முதல் பெண் தலைவராக இவங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஓகேங்களா? ரயில்வேவுக்கு முதல் பெண் தலைவர் அப்படின்னா ஜெயவர்மா சின்ஹா அவர்கள். முதல் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னா பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னா தான் உங்களுக்கு சதீஷ்குமார். ஓகேவா? ஸோ இவங்க ஆகஸ்ட் 31ஓட ஓய்வு பெறுறாங்க. அதுக்கப்புறம் சதீஷ்குமார் பதவி ஏற்றுப்பார். ஸோ சதீஷ்குமாரோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளிர்காலங்களில் ஏற்படும் பனிப்பொழிவிலிருந்து ரயில்களை பாதுகாக்கும் நவீன தொழில்நுட்ப கருவியை உருவாக்குனவர் அப்படின்னா சதீஷ்குமார் அவர்கள் தான். ஓகேங்களா? அதில் தான் பேர் ஃபேமஸ் ஆனார். அடுத்த வினா, என்எஸ்ஜியின் தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார்? என்எஸ்ஜியோட தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பி ஸ்ரீனிவாசன். இதுக்கு முன்னாடி நளின் பிரதாப் அப்படிங்கிறவர் இருந்தார். ஓகேங்களா? அவர் காஷ்மீருக்கு தூக்கி போட்டாங்க தீவிரவாத தடுப்பு பிரிவுக்கு. ஸோ என்எஸ்ஜி அப்படின்னா தேசிய பாதுகாப்பு படை. ஓகேங்களா? இவர் பி ஸ்ரீனிவாசன் 1992 பீகார் பிரிவை சேர்ந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அந்த பேட்சை சேர்ந்தவர். இப்போ என்ன போஸ்ட்டில் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்கீரில் உள்ள பீகார் காவல்துறை அகாதமியோட இயக்குனராக பணியாற்றிட்டு இருந்தார். இப்போ தேசிய பாதுகாப்பு படைக்கு தலைவராக போட்டிருக்காங்க. அடுத்த வினா, ஸோ இவருடைய பணி நியமனத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா உயர் பணி நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவை ஆகஸ்ட் 27ஆம் தேதி ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இவருடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது 2027 ஆகஸ்ட் 31 வரைக்கும் இருக்கும். அடுத்த வினா, சமீபத்தில் தமிழக முதல்வர் 17 நாட்கள் எந்த நாட்டிற்கு அரசு முறை பயணம் செல்ல உள்ளார்? சமீபத்தில் தமிழக முதல்வர் 17 நாள் ஒரு நாட்டுக்கு அரசு முறை பயணமாக போகிறாரு. அது எந்த நாடு? ஆன்சர் அமெரிக்காவுக்கு போக போகிறார். ஓகேங்களா? ஒவ்வொரு தொழிலதிபராக பார்த்து நம்ம நாட்டுக்கு முதலீட ஈர்க்கிறதா பிளான். ஓகேவா? தமிழகத்தில் தொழில்துறைக்கான முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் இந்த பயணம் அப்படிங்கிறது போகிறாரு. செப்டம்பர் 14 வரைக்கும் பயணம் இருக்குது. அப்போ தான் ரிட்டர்ன் ஆகிறாரு. அதுக்கப்புறம் தான். அடுத்த வினா, சமக்கர சிக்ஷா திட்டம் கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையது? சமக்கர சிக்ஷா திட்டம் கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையது? ஆன்சர் கல்வி. இது சம்மந்தப்பட்டது தான் இந்த திட்டம். ஓகேங்களா? ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆல்ரெடி லான்ச் ஆன ஒரு திட்டம். ஓகேவா? ஸோ இப்போ நியூஸ் பேப்பரில் போட்டிருந்தாங்க. ஸோ நியூஸ் பேப்பரில் வரதை ரிலேட் பண்ணி படித்தா தான் நமக்கு எக்ஸாமுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான நிலுவைத் தொகை தமிழகத்துக்கு இன்னும் தரலை. ஓகேங்களா? ஸோ தமிழகத்துக்கு வர வேண்டிய முதல் தவணை அப்படிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 573 கோடி அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை இன்னும் விடுவிக்கலை அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம்ஸ்டி பள்ளிகளில் தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக அமல்படுத்தணும் அப்படிங்கிற நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கு. அதை ஏற்றுக்கிட்ட மாநிலங்களுக்கு அந்த நிதிகள்லாம் கரெக்டாக போய்கிட்டு இருக்கு. ஏற்றுக்காத பள்ளிகளுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழகம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதில் சின்ன சின்ன முரண்பாடு இருக்குது அந்த இதில் தேசிய கல்விக் கொள்கையில், அதை சரி பண்ணுங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தமிழகம் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? அடுத்தது 5வது வினா, ஐசிசியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஐசிசியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஜெய்ஷா. ஓகேங்களா? ஜெய்ஷா தான் பிசிசியோட தலைவராகவும் இருக்கிறார். பிசிசியோட தலைவரும் அவர் தான். இந்திய கட்டுப்பாட்டு வாரியத்தோட செயலர். ஓகேங்களா? ஸோ தலைவரில் செயலர்னு வச்சுக்கோங்க. இதுதான் பிசிசியோட தலைவர், அவர் தான் ஜெய்ஷா அவர்கள். ஓகேங்களா? டிசம்பர் 1 இவருடைய பதவியை தொடருவார். அதாவது ஐசிசியோட தலைவராக டிசம்பர் 1, 2024 பதவியை கன்டினியூ பண்ணுவார். அதுக்கப்புறம் இந்த பதவியை ராஜினாமா பண்ணுவார். பிசிசியோட செயலாளர் பதவியை ராஜினாமா பண்ணிடுவார். ஓகேவா? அடுத்த வினா,
கூட்டுறவு என்ற செயலி எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? கூட்டுறவு அப்படிங்கிற பேரில், ஓகேங்களா, கூட்டுறவு அப்படிங்கிற பேரில் ஒரு செயலி வந்து லான்ச் ஆகிருக்கு. அது எந்த மாநிலத்தில்? ஆன்சர் தமிழ்நாடு. ஸோ மருந்தகம் உட்பட கூட்டுறவுத்துறை சார்ந்த திட்டங்களை பற்றி உறுப்பினர்களோ அல்லது கன்சியூமர்ஸான நம்மளோ வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும், ஓகேங்களா, எல்லாத்தையுமே பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த செயலி அப்படிங்கிறது லான்ச் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதை லான்ச் பண்ணது கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற KR பெரியகருப்பன் லான்ச் பண்ணியிருக்காரு. அடுத்த வினா, தமிழகத்தை சேர்ந்த கீழ்கண்ட எந்த நபருக்கு தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கப்படுகிறது? தமிழகத்தைச் சேர்ந்த கீழ்கண்ட எந்த நபருக்கு தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கப்படுது? ஆன்சர் ஆர் கோபிநாத், ஆர் முரளிதரன் அப்படிங்கிற 2 பேருக்கும் வழங்கப்படுது. ஆர் கோபிநாத், ஆர் முரளிதரன் அப்படிங்கிற 2 பேருக்குமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இன்னும் செலக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ ஏன்னா செப்டம்பர் 5 தான் வந்து கொடுக்க போகிறாங்க, ஓகேங்களா. செப்டம்பர் 5 தான் அவார்டு கொடுக்க போகிறாங்க. ஸோ இன்னும் கூட செலக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் ஆர் கோபிநாத் வந்து வேலூரை சேர்ந்தவர், ஆர் முரளிதரன் மதுரையை சேர்ந்தவர், ஓகேவா. ஸோ அந்த ஆர்டரை வந்து பார்த்துக்கோங்க. செப்டம்பர் 5 புதுதில்லியில் நடக்கிற விழாவில் குடியரசுத் தலைவர் வந்து இந்த விருதுகளை வழங்குவார், ஓகேங்களா. செப்டம்பர் 5 ஏன் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த ராதாகிருஷ்ணனோட பிறந்த தினத்தை நம்ம வந்து ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம், செப்டம்பர் 5, ஓகேங்களா. ஸோ அந்த தினத்தில் வந்து சிறந்த ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து விருதுகள் கொடுக்கறது வழக்கமாக இருக்குது. ஸோ இந்தியாவில் மொத்தமாக பார்த்திங்கன்னா 50 நபர்கள் இது வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இன்னும் இருக்கிற மீதும் நாட்களையும் ஆள்கள் வந்து தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இன்க்ரீஸ் ஆகலாம். தமிழ்நாட்டிலேருந்து இந்த 2 பேரை இப்போ தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஓகேவா. ஸோ இதோட இன்றைக்கு உண்டான வீடியோஸ் வந்து முடியுது. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.